தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன். ஒட்டுமொத்த ரசிகருடைய எதிர்பார்ப்புமே இந்த படமாகத்தான் இருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி அதிக திரையரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற வேண்டிய இந்த படம் தணிக்கை வாரியத்தின் பிடியில சிக்கி தற்போது தவித்து கொண்டுமே இருக்கு. படத்திற்கு தீர்ப்பு கடந்த 27ஆம் தேதியே வரவேண்டியது. அந்த நாளை எதிர்நோக்கி ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருந்த வேளையில அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாச்சு. அதாவது இந்த கேஸ் இழுத்தடித்து கொண்டே போகும் போல செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில படத்திற்கு எப்போது தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மீண்டுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. வர திங்கட்கிழமை இந்த கேஸ் மீண்டுமே விசாரணைக்கு வர இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல அவருடைய முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. அவருக்கு எந்த அளவிற்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு மத்திய அரசும் மாநில அரசுமே கொடுத்துட்டு இருக்க வேளையில அவர் தமிழக வெற்றி கழகத்துல சிறப்பாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் பலம் கூடிக்கொண்டே போகுது. மற்ற கட்சியில இருந்து பல முக்கிய பிரபலங்கள் நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதுண்டு. அதனுடைய புகைப்படங்களை வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் ராமராஜன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரா. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 1-2 நாட்கள்ல தமிழக வெற்றி கழக நிர்வாகமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.